இனிய மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். 2024ஆம் ஆண்டில் அமர்ந்த கிரகநிலைகளுடைய கொடுப்பினை, கெடுப்பினை இவைகளிலிருந்து நாம் எப்படி ஒரு பலன்களை வாங்கலாம், எப்படி நாம் தப்பித்து அந்த கிரகங்கிட்டிருந்து வெற்றிகரமான வாழ்க்கையை வாழச் செய்ய அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்கறக்கு வரோம். இது நீங்கள் ராசி பலனாக நீங்கள் கணக்கில் எடுத்துட்டாலும் சரி, அல்லது ஒரு வழிமுறையை தான் இதில் சொல்கிறாங்க, ஒரு நமக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்றதுக்கான வழிகளை சொல்கிறாங்கன்றதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆக நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு ராசி பலன், ஒரு நம்ம வாழ்க்கையில் தேவைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து பலன் எடுத்தால் மட்டும்தான் முழுமையாக, திருப்தியாக, சரியாக வரும். இதுபோல் எல்லா ஜோசியரும் போடக்கூடிய பொது பலன்களில் நீங்கள் பார்த்துட்டு, எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலைன்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. முதல்ல உங்கள் ஜாதகத்தை சரியானதாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, முறையான ஜோசியர்கிட்ட கொடுத்து உங்களுக்கு என்ன நடக்கணும், என்ன தேவை, வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, தடைக்கற்கள் முதல்ல என்னன்றதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. என்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு இப்போவே நான் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்காக வேண்டிய ஒரு நிறைய அதிர்ஷ்ட குறிப்புகள்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போய் நிற்கிறீங்கன்னு சொன்னால், உங்களை மன திருப்திப்படுத்துறதுக்காக வேறு வழி இல்லாமல் நிறைய பொய்களை சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் உண்டாக வரும். ஏன்னா ஆன்மீகவாதிகளை விடுறதில்லை, பொதுவாக மக்களும் விடுறதில்லை. ஆன்மீகவாதிகளும் மக்களுக்கு அளவு கடந்த ஒரு தவறான நம்பிக்கையை கொடுத்து மக்களையும் கெடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த வகையில் அந்த தவறுகளை நான் எப்பொழுதும் செய்ய விரும்புறது கிடையாது. இருக்கிற விஷயங்கள் என்னவோ உங்கள் ஜாதகத்தை பார்த்து முதல்ல உங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்லாம் என்னென்னலாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்குவாங்க. அந்த நெகட்டிவான அந்த கிரகங்கள் நம்மளை என்னென்னலாம் பண்ணுன்றதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, அதுலேருந்து எப்படி தப்பிச்சு நம்ம அழகாக வெற்றிகரமாக வாழன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடக்கும். வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க வரும். சும்மா வாயால் சொல்கிறதுனால மட்டுமே எதுவுமே நடந்துட போகிறது கிடையாது. செயல்முறைக்கு கொண்டு வந்தாக வரணும். இதுதான் விதி நிலையில் நமக்கு பாதகமான கிரக நிலைகளே இருந்தாலும் நல்ல பலனை பெறுவதற்கான வழிமுறைகள். இதுதான் உண்மை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு அமர்ந்த கிரக நிலைகளில் குறிப்பாக ராஜநிலை கிரகங்கள் சொல்லக்கூடியவங்க, அதாவது நீண்ட காலங்கள் ஆட்சி செய்யக்கூடிய கிரகங்கள், ராகு கேது, சனீஸ்வர பகவான், குரு பகவான், இவங்க 4 பேர் நம்ம எடுத்துக்கு வரோம். இவங்களுடைய நிலைகளாகப்பட்ட சிலருக்கு சாதகமாக இருக்கும், சில கிரகங்கள் பாதகத்தை செய்யக்கூடியதாக இருக்க வரலாம். அதிலிருந்து நம்ம எப்படி அதிர்ஷ்டகரமாக வாழறதுன்றதை பற்றி தான் நம்ம இதில் ரத்ன சுருக்கமாக தான் பார்க்கறக்க வரோம். இனி தொடர்ச்சியாக உங்களுடைய ராசிபாவத்துக்குரிய பலனை பாருங்கள். ஆத்ம வணக்கங்கள், நட்சத்திர அதிர்ஷ்டங்கள். இந்த புத்தகம் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்க வரும். அனைவரிடம் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான வழிகாட்டி புத்தகம் இந்த புத்தகம். இந்த ஒரு புத்தகம் உங்கள் குடும்பம், பரம்பரை யாவருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்க வரும். அனைவருமே பார்த்துக்கு வரலாம். ஒரு புத்தகத்திலேயே பேப்பர் புத்தகம் கிடையாது. இது PDF ஃபார்மேட்டில் மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப்பில் படிக்கக்கூடிய வசதி கொண்ட புத்தகம் இந்த புத்தகம். விரும்புவோர் வாங்கி பலன் பெறலாம். நன்றி. துளாராசி அன்பர்களுக்கான அணுகுமுறை பலன்களை நம்ம இதில் பார்க்கறக்கு வரோம். குரு பகவான் 7ஆம் இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருந்தார். அது ஒரு நல்ல ஸ்தானம், அற்புதமான ஒரு ஸ்தானம். அப்படி தான் எல்லாருமே சொல்லியிருக்க வருவாங்க. ஆனால் அவருடைய காலகட்டங்களில் பெரும்பகுதியான ஒரு பாதி ஆண்டுகள் பலனற்றதாகவே உங்களுக்கு போயிருக்க வரும். விசேஷமான பலனை கொடுத்துருக்க வராது. ஜோதிடத்தில் எல்லாருமே சொன்ன மாதிரி 7ஆம் இடத்துல குரு உங்கள் ஜென்மராசியை பார்வை பண்ணுறாரு. அதனால் வேண்டி அப்படி இப்படிலாம் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் பெருசாலாம் ஒன்றும் நடந்திருக்காது. ஏதோ சுமாராக இருந்திருக்கும், நல்ல குணங்கள் இருந்திருக்கும், நல்ல பிரார்த்தனைகள்லாம் சாமிக்கிட்ட வச்சுருக்க வருவீங்க, பெருசாலாம் இருந்திருக்க வராது. இது ஏன் இதை நான் முதல்ல தெரிவிக்கிறேன்னா, ஒரு சலிப்பாக இருக்கும் பலனு கேட்குற போதே, என்னங்க எல்லாரும் சொன்னாங்க, ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்புகள் இருக்கிறோம். என்ன காரணம்? குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்காததுக்கு காரணம் அப்படின்னு பார்க்குற போது, கடந்த 2023 ஏப்ரல் மாதம் குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அதுக்கு முன்னாடியே கர்ம வினைகளுக்கான பலன்களை ஆத்மாக்கள் மூலமாக வழங்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜென்ம ராசியில் கேதுவும் உங்களுடைய 7ஆவது வீடு என்று சொல்லக்கூடிய அற்புதமான மேஷ ராசியில் வாழ்க்கை துணை சம்பந்தமான, நண்பர்கள் சம்பந்தமான, வெளியிலேருந்து வரக்கூடிய உதவிகள் சம்பந்தமான இடத்துல ராகு பகவானும் உட்காந்துட்டாங்க. அப்போ இவங்களாம் ஒரு அசுப கிரகங்கள், கர்ம பலனை வழங்கக்கூடிய கிரகங்கள். இவங்கெல்லாம் நற்பலனை முழுமையாக வழங்க மாட்டாங்க. நம்ம முன்னோர்கள் ஒருவேளை நல்லா இருந்திருந்தாங்கன்னா, அவங்களுடைய அனுகூலம் எல்லாம் நிறைய நமக்காக பெருகி வச்சிருக்கிறாங்க, ஒரு தப்பும் அவங்க பண்ணதே கிடையாது அப்படின்னாக்கா நமக்கு நல்ல பலன் கிடைக்க வரும். ராகுக்கு அதுக்கு நம்முடைய ஜென்ம ராசியில் அமர்ந்து 7ஆம் இடத்துல ஒருத்தர் அமர்ந்தாங்கன்னா நல்லா இருக்க வரும். ஆனால் பாவம் செய்யாமல் இந்த காலத்தில் யாரும் கடந்த காலத்துலையும் சரி இருக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு வகையில் சங்கடம் கொடுக்குற போது நம்ம ஜென்ம ராசியில் வரும்போது பாடம் எடுக்க வருவாங்க. அதுலேயும் குறிப்பாக கேது பகவான் தான் உங்களுக்கு உட்கார்ந்தார். ராகு பகவான் உட்கார்ந்திருந்தாருன்னா உங்களுடைய நிலைமையே வேறு, விசேஷகரமாக இருந்திருக்கிறோம். ஆனால் அமர்ந்தது கேது பகவான். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் ஒரு ஆசை கிரகம், ஒரு சகலத்தையும் மகிழ்ச்சியாக பார்க்கணும், பிறருக்கும் மகிழ்ச்சியை வழங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம்.
ஒரு இல்லற வாழ்க்கைக்கு உரிய ஒரு கிரகம் யாருன்னா சுக்கிர பகவான் தான். இவர் ஒரு சம்சார கிரகம் சொல்லுவாங்க. ஆனா கேது பகவான் 1½ வருஷம் வந்து அமர்ற போது, அது எப்படியாப்பட்ட நிலைமைன்னா, சன்னியாசி கிரகம் அவர். எதையும் அனுபவிக்க முடியாம, எல்லாத்துலயும் ஒரு விரக்தி, சந்தேகம், வெறுப்பு, வேதனை, இல்ல எது மேலயும் நம்பிக்கையற்ற ஒரு தன்மை, விரும்பினது எதுவுமே கிடைக்கலன்ற ஒரு தன்மைகள், இப்படிதான் இருந்திருக்கும் இந்த கேது பகவான் அமர்ந்தனால. இப்போ குரு பகவான் வந்தா எல்லாம் குடுப்பார்ன்னு நெனச்சு பார்க்கிறபோது, இந்த வினை கிரகமா இருக்கிற ராகு பகவான் அங்க ஏற்கனவே வந்து உட்கார்ந்துட்டதுனால, குரு பகவான் செயலிழந்து போயிடுவார். அப்போ குருவுடைய பலம் பாதி குறைஞ்சு போயிடுச்சுங்களா? அது மட்டும் தானா அப்படின்னு பார்க்கணும், அது மட்டும் கிடையாது. சனிதேவருடைய பார்வை படக்கூடாது, குரு மேல படக்கூடாது. குறிப்பா ராகுவோட அல்லது கேதுவோட சேர்ந்த குரு மேல சனியுடைய பார்வை பட்டுச்சுன்னு சொன்னாக்கா, நீங்கள் கர்ம வினைக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் குருவால கிடைக்கும் நன்மைகளை கொடுக்க விடுவார், இல்லைன்னா விடவே மாட்டார். ஒரு சிலருக்கு குருவுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் சில அனுகூலங்களை நீங்கள் பெற்றிருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்ககிட்ட நிறைய தர்ம பலன் முன்னோர்கள் சேகரித்து வச்சுட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரி கஷ்டம் தாங்க நான் பட்டோம் நாங்க. குரு பலன் சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லைங்க. சும்மா ஏமாற்றமா ஆயிப்போச்சுங்க எங்களுக்கு. வெறுப்பா இருக்கு. சாமி மேலேயே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம ஆயிப்போச்சு. சாஸ்திரத்து மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. அப்படிங்கிற மாரி இருக்கப்படுதுன்னா, உங்ககிட்ட புண்ணிய பலாபலன்கள் இல்ல. உங்க முன்னோர்கள் வினைகளை சேகரித்து வச்சிருந்தாங்க. அந்த வினைகளை போக்குவதற்காக வாழ்ந்த சந்ததிகள், உங்கள் முதற்கொண்டு உங்கள் தந்தையார் முதற்கொண்டு அது சரியான இலக்குல தித்துப்படி செய்யலன்றதை நீங்க தெரிஞ்சுக்க வரலாம். ஆக இந்த குரு பலனாகப்பட்டு ஒரு புறம் வந்து பலனற்றதாகவே இருந்துச்சு. கடந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி ராகு கேதுகள் பெயர்ச்சி ஆயிட்டாங்க. ஆனதுக்கப்புறம் குரு பகவான் இப்போ தனித்து நிற்கிறார். அப்பாடா அப்படின்னு ஒரு புறம் ஒரு பார்வைகள் உங்கள் மேலே விழுறதுனால நல்ல சிந்தனை மேலும் உங்க செய்ய வரும் உங்களுக்குள்ள. இப்படி இருந்தாலும் சனியுடைய பார்வை அப்படியே தான் இருக்க வருது. அப்போது இந்த குரு பகவான் வரக்கூடிய மே மாதம் 1 தேதியில் பெயர்ச்சியாக இருக்க வரார். அஷ்டமஸ்தானத்துக்கு போக இருக்க வரார். கூடுதலாக குடும்பத்தில் வந்து ஒரு பலுவை கொடுப்பார். நிறைய வருமானம் தேவை, நிறைய உழைக்கணும், நிறைய சம்பாதிக்கணுன்ற ஒரு சூழல்கள்லாம் உண்டு பண்ண வைப்பார். அல்லது செலவினங்கள் கூடுதலாக கொடுக்க வைக்க வருவார். கெடுக்கலாம் மாட்டார். செலவினங்கள் கூடுதலாக கொடுக்க செய்ய வருவார். இப்படி ஒரு நிலைகள்லாம் இருக்க வருது. இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவானும் அவரை பார்த்து முழுமையாக அவர் பலனை கொடுக்க அவரும் தடுத்துட்டு நிற்க வர்றார். இப்போ நீங்கள் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னா அணுகுமுறை தான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்க வர்றது. கேது பகவான் விலகிட்டாரு, ஒரு சன்னியாசி கிரகம், வாழ்க்கையே வெறும் பொய்டா இது அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துட்டு இருந்த ஒரு கிரகம், எது மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாத விரக்தியை உண்டாக்கிட்டு இருந்த கிரகம் விலகிட்டார். ரொம்ப சந்தோஷம். 7ஆம் இடத்துல நம்மனவங்களாம் துரோகம் பண்ணாங்க எங்களுக்கு, யாரை நம்புறதே தெரியல, நல்லவன் நினச்சதை எல்லாம் பண்ணோம், ஆனால் எல்லாமே நம்பிக்கை துரோகியாகவே இருந்தாங்க, எல்லாரும் எனக்கு எதிரணியில் தான் போய் நின்னாங்க அப்படின்ற பலனை கொடுத்தவர் ராகு பகவான். அவரும் விலகிட்டார். ஒரு சந்தோஷம். அப்போ இந்த நிலைகள் மாறினாலும் குருவுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டிய காலகட்டத்தில் அவர் பார்வைப்பட்டாலும் அந்த பார்வையுடைய மங்களகரமான ஒரு புனிதமான அந்த சக்தி நமக்கு முழுமையாக கிடைக்க விடாமல் சனீஸ்வர பகவானுடைய பார்வை தடுக்கப்படுது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குற போது, உங்களுடைய துலாம் ராசிக்கு சுகாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் குலதெய்வத்துக்கு அனுகிரகம் உள்ளவரும் யாருன்னாக்கா சனீஸ்வர பகவான் தான். குலதெய்வத்தை போய் பாருங்க, குலதெய்வத்தை சரணாகதி அடைங்க, குலதெய்வத்தை மனப்பூர்வமாக கெட்டியாக பிடிச்சிக்குங்க. உங்கள் முன்னோர்கள் கால் பதிச்ச பூமி எங்கேயோ உங்கள் குலதெய்வம் உள்ள இடம், அந்த இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு உங்களால் என்ற ஒரு சின்ன சின்ன தான தர்மங்கள் செய்துட்டு வாங்க. அந்த ஊர் கோயில்களுக்கு தீபங்கள் போடுங்க. ஒரு மனப்பூர்வமாக செய்துட்டு வாங்க. உங்களுடைய பூர்வீக ஊர் எதுவோ, உங்கள் முன்னோர் வாழ்ந்த ஊர் எதுவோ, அங்கே ஏதாச்சும் ஒரு மரக்கன்றுகள் நட்டு வச்சுட்டு வாங்க. நன்மையாக இருக்கிறோம், விசேஷமாக இருக்கிறோம். சனிதேவர் மகிழ்ந்துருவார். அதுபோல் மாற்றுத்திறனாளிகள், பாதிக்கப்பட்டவங்க, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, அதே போல் வயோதிகமாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப வயோதிகமாக இருக்கக்கூடியவங்க, ஆதரவற்ற இல்லங்கள், இங்கெல்லாம் உங்களால் என்ற ஒரு உதவிகள் செய்தீங்கன்னு சொன்னால் சனீஸ்வர பகவான் மகிழ்ந்து உங்களுக்கு அவருடைய பார்வையில் அசுப பார்வையும் இருக்குது, சுப பார்வையும் இருக்குது. இப்போ சுப பார்வையை குரு பகவான் மேலே பார்க்க ஆரம்பிச்சாருன்னா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க செய்ய வரும். எளிமையான தந்திரா இதுதான். பரிகாரம்னா இப்படி தான் பரிகாரத்துக்கு வரணும். ஒரு கோயிலுக்கு போகிறேன், சனீஸ்வர பகவானை அடக்கிறதுக்காக காலபைரவருக்கும் ஆஞ்சநேயருக்கும் தெய்வம் போடுறேன்னாக்கா அவரை யாராலையும் அடக்கவே முடியாது. சாந்தெல்லாம் பெறவே மாட்டார். நம்ம செயல்களில் தான் பரிகாரங்கள் இருக்க வரணும், செயல்களாக செய்ய வரணும். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஆத்மாக்கள். அப்போ இது போன்ற ஆத்மாக்களுக்கு உரியவராக சனீஸ்வர பகவான் இருப்பார்னா, மிகவும் ஒரு உதாசனப்படுத்தக்கூடிய நிலையில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு அடிமட்ட பணிகள்லாம் செய்ய வராங்க, ஒரு ஊனமற்றவங்களாக இருக்க வராங்க, வாழ்வாதாரமற்றவங்களாக இருக்க வராங்க, ஆதரவற்றவங்களாக இருக்கிறாங்கன்னா அந்த ரூபத்திலே சனீஸ்வர பகவான் இருக்க வருவார். அவங்கள நாம் திருப்திப்படுத்துகிற போது தான் சனிதேவர் திருப்திப்படுவார். அதுதான் பரிகாரமே. தெரிஞ்சிட்டிங்களா? ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடுகள் பண்ணுறது போகிறது ஒரு மன திருப்திக்காகத்தான். தெய்வம் இது போன்ற செயல்களை செய்து அந்த சனிதேவருக்குரியதை பிரதியை நம்ம செய்கிற போது தான் நம்ம வந்து தவறுக்களை வந்து ஒரு மன்னிப்புகள் கடவுள்கிட்டேருந்து கிடைக்க வரும். இல்லைன்னா அந்த தெய்வம் ஏவி விட்ட ஒருத்தவங்க தான்
கிரகங்கள், கிரகங்களால் ஆளக்கூடியவங்க தான் ஆத்மாக்கள், ஆத்மாக்களால் நமக்கு ஆளக்கூடியது தான் இந்த வாழ்க்கை முறையே. அது அடிப்படையை நல்லா புரிஞ்சுக்க வரணும். எல்லாவற்றுக்குமே பரிகாரம் ஒரு சாமி அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. தெய்வத்துடைய எல்லையை நம்மளால் தொடக்கூட முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு கோயிலுக்கு போயிட்டோம், கும்பிட்டுட்டோம் அப்படின்றதுனால மட்டும் எதுவும் நடந்துடாது. முறையாக செய்ய வேண்டியது என்னவோ, தெய்வத்தை நெருங்கணும்னா செய்ய வேண்டிய முறையான கடமைகள் நம்ம செய்தாக வரணும். அதனால் நீங்கள் இது போல் செய்யுங்க. உங்களுடைய பூர்வீக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த ஊருக்கெல்லாம் தீபங்கள் போடுறது, அதே போல் ஆதரவற்றவங்களுக்கெல்லாம் உதவிகள் செய்ய வர்றது, இதெல்லாம் செய்தீங்கன்னா சனிதேவர் மகிழ்ந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல குழந்தை வாய்ப்புகளை கொடுக்க வருவார். இல்லை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்குது, முட்டுக்கட்டையாக இருக்குன்னாக்கா அந்த தடைகள்லாம் விலக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க செய்ய வருவார். இப்படி நீங்கள் இப்போ தான் திருமணத்துக்காக எதிர்பார்க்குறீங்கன்னாக்கா குருவுடைய நிகழில் குரு 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அற்புதமான 7ஆம் ஸ்தானம்ன்றது திருமண வாழ்க்கை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. அவர் மேலே சுபதிருஷ்டி, சனீஸ்வரருடைய சுபதிருஷ்டி பட்டுடுச்சுன்னு சொன்னால் உங்கள் குலதெய்வம் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அந்த வீட்டை நல்ல நண்பர்கள் அமைவாங்க, நல்ல வாழ்க்கை துணை அமைய செய்ய வரும், நல்ல ஒரு தொழில் ரீதியிலையும் சரி நல்ல கூட்டாளிகள்லாம் அமைய செய்ய வருவாங்க, நல்ல சிந்தனைகள் இருக்கணும், உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள்லாம் வருவாங்க. உங்களுக்கு நிறைய உங்கள் மேலே அன்பையும் பரிவையும் காட்டக்கூடிய ஒரு நேர்மையான நல்ல உறவுகள்லாம் உங்களுக்கு அமைய செய்ய வருவாங்க. இப்படி அமைஞ்சிரும். ஆக உங்கள் குலதெய்வமாக இருக்கக்கூடிய சனி தேவரை நீங்கள் மகிழ்விக்கிறதுக்காக நான் செய்யக்கூடிய அணுகுமுறைகள், நான் சொல்லியிருந்த அந்த அணுகுமுறைகளை கையாளுங்க. நீங்கள் வெற்றியை நிச்சயமாக அடைய வரலாம். அதன் மூலமாக குருவுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற செய்ய வரலாம். ஆக உங்களுடைய எண்ணங்களில் இப்பொழுது வலிமையான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தேவையை எப்படியாவது பூர்த்தி பண்ணிடணும், தேவையெல்லாம் அடையணுன்ற எண்ணங்கள் இருக்க வரும். அதில் நேர்மையான சிந்தனைகள் தான் நிறைய இருக்க வரும், குறைகள் கிடையாது. அந்த நேர்மையான ஆசைகளாச்சும் நடக்கணும் இல்லையா? அப்போ குருவுடைய பார்வை படுறதுனால நடப்பதற்கான நிறைய சாத்தியங்கள் இருக்க வருது உங்களுக்கு. ஆகையால் இதில் தடையாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன தடைங்கிறது உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிற சனீஸ்வர பகவான் இங்கே இருக்கிறார். ஆகையால் அதை பார்த்துருங்க. முறையாக குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கணும்னா உங்களுக்கு அணுவாக இருந்த உங்கள் பெற்றோர்கள், உங்களுடைய பாட்டனார்கள், இவங்கெல்லாம் தவறி போய் இருக்கிறவங்களுக்கு திதி தேவச கடமைகள்லாம் முறையாக நீங்கள் செய்திருக்க வரணும். குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒரு பெரியவங்களாச்சும் செய்திருக்கணும். அந்த வழிபாடு முறைகளை விட்டுருக்கக்கூடாது. சின்ன சின்ன தான தர்மங்கள் செய்து சூரிய பகவான் சாட்சியாக ஒப்படைத்து உங்கள் முன்னோர்களுக்கு அதை கொடுத்துருக்க வரணும். அப்படி இருந்தால் தான் முன்னோர்கள் கால்பட்ட, முன்னோர்கள் உங்களுக்கு காமிச்சு கொடுத்த அந்த குலதெய்வத்துக்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு நற்பலனை வாங்க முடியும். உங்கள் முன்னோர்களுடைய ஆத்மா கூட்டம் எல்லாம் நிறைஞ்சிருக்கிற ஒரு இடம் தான் குலதெய்வம். என் குலதெய்வம் ஒரு இடத்துல இருக்கு, நான் எங்கேயோ ஒரு இடத்துல போய் கும்பிட்றேன்னாக்கா அங்கெல்லாம் உங்கள் முன்னோர்கள் ஆத்மா வரமாட்டாங்க. உங்கள் குலதெய்வம் எங்கேவோ அங்கே தான் வரச்சே வருவாங்க. நம்ம அங்கே தான் போய் ஆக வரணும். அதனால் அதை நீங்கள் முறையாக பிடிச்சிட்டிங்க சொன்னால் குருவால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், திருமண வாழ்க்கை தடைகளே இருந்தாலும் சரிங்க, தடைகள்லாம் விலகி போய் வரும். கடந்த காலத்தில் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரிவினையெல்லாம் இருந்திருக்க வரும். சிரமம், துரோகங்க, எனக்கு பிடிக்கல, ஏமாற்றிட்டாங்க, இல்லை தப்பான பழக்க வழக்கங்களாக இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயத்தில் நிறைய பேருக்கு விவாகரத்தெல்லாம் ஆகியிருக்க வரும். இந்த துளாராசி பாவத்தில் என்னை புரிஞ்சிக்கவே இல்லைங்க, எல்லாரும் அவசரப்பட்டுட்டாங்க, நம்பினவங்களே எல்லாருமே பார்த்தாக்க என்னை பக்கம் பேசக்கூடியவங்களாம் கூட எல்லாம் எதிரணியில் போய் நின்றுட்டாங்க. எல்லாருமே நிறைய வஞ்சங்கள்லாம் நடந்துச்சு, எனக்கு வெறுப்பாகி போச்சு, என் வாழ்க்கையை ஏண்டா வாழன்னு தோணுச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு கண்ணீர் கதைகள்லாம் நிறையாகலாம் இருந்திருக்க வரும். கேது பகவான் அந்த ஒரு படிப்பினையெல்லாம் கொடுத்துட்டு போய் இருந்திருக்க வருவார். அது நிறைய வெறுப்பான சம்பவங்கள்லாம் நிறைய பேருக்கு நிறைய இருந்திருக்கலாம். அந்த வெறுப்பான சம்பவங்களை திருமண வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க வரும். அதையெல்லாம் அவர் சரி பண்ணி கொடுத்துருவார். இப்படி குலதெய்வக்கிட்ட போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு உங்களுடைய ஜென்மம், உங்கள் ஆசைகள் எல்லாம் ஒரு சாந்தப்பெறும், வெறுப்புகள்லாம் தனியே வரும். அதுக்கு மாறான நன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டாக வரும், சிறப்பாக இருக்க வரும், தனச்சேர்க்கையும் உண்டாக வரும், தொழில் வளமும் பெருக வரும், எல்லா நன்மைகளும் இருக்க வரும். எப்பவுமே குலதெய்வம் சரியாக இருந்துச்சு சொன்னால் நம்ம முன்னோர்கள் சரியாக இருப்பாங்க. அல்லது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அன்பும் நமக்கு எப்பவுமே பரிவரணமாக இருக்குன்னா நம்ம குலதெய்வம் எப்படியாவது நமக்கு அனுகிரகம் கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம சரி பண்ணிட்டாலே வாழ்க்கையில் மற்ற கிரகங்கள் எல்லாம் நமக்கு அவசியமற்ற ஒன்று தான். நமக்கு எல்லாம் தன்னாலே கிடைச்சி நம்மகிட்ட இருக்க வேண்டியதெல்லாம் இருக்கிற போது நாம இன்னொருத்தர போய் கையாந்துவானே, இல்லைங்களா? ஆகையால் இந்த நிலை உங்களுக்கு இப்போது சனீஸ்வர பகவானுடைய ஆதரவால் உங்களுக்கு கிடைக்க இருக்க வருது. ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனீஸ்வர பகவான் இப்போது மிக ஆட்சியாக இருக்கிறார். அவர் உங்களுடைய குலதெய்வ ஸ்தானத்துக்குரிய கிரகம். அதனால் கெட்டியாக பிடிச்சிங்க. அவருக்காக வேண்டி நான் காலபைரவரை வழிபாடுகள் பண்ணலாமா, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாமா, சனிதேவரை வழிபாடு பண்ணலாமா, எள்ளு முடிச்சு போட்டு தெய்வம் ஏற்றலாமா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட விவகாரம். ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் நீங்கள் கோயில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான்னு நினச்சிக்க கூடாது. நான் மீண்டும் இதை தெரிவிக்க வரேன். அவர் உங்கள் முன்னோருடைய குலதெய்வ ஆத்மா, உங்கள் முன்னோர்கள் ஆத்மாவாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் அவர் வேற. ஏன் ஜாதகத்தில் இருக்கிற சனீஸ்வரர் எந்த ஸ்தானத்துக்குரியவரோ அவருடைய வேற ஒரு பணி ஒன்று இருக்க வரும். இன்னொருத்தர் ஜாதகத்தில் வேற ஒரு பணியை செய்துட்டு இருக்க வருவார். நம்ம ஜாதகத்தில் எதுவாக இருக்கிறாருன்னு பார்க்கறது. பொதுவாக சனீஸ்வரராக ஒரு கோயில் வச்சிருக்க வருவாங்க. அந்த கோயிலில் போய் நம்ம தெய்வம் ஏற்றுறது போகிறது வர்றது அப்படிங்கிறது வேற.
இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய உண்மையான சரியான அணுகுமுறைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வரணும். அதுதான் நான் இங்கே சொல்லி கொடுத்துட்டு வரேன். அதை கடைபிடிச்சா ஒரு நல்ல வெற்றியை நீங்கள் நிச்சயமாக அடைய முடிய வரும். மேலும் குரு பெயர்ச்சியாகப்பட்டது அடுத்தது உங்களுக்கு மே 1க்கு அப்புறம் நிகழ இருக்க வருது. அதனுடைய பலாபலம் நம்ம தனியாக பார்க்க வரலாம். அதுவரையில் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயம் இருக்கணும். அதன் பின்பு சங்கடம்லாம் இல்லை. நீங்கள் செய்யக்கூடியது நம்மளால் இயன்ற தான தர்மமும் நம்முடைய இறை கடமையாக குலதெய்வத்துக்கும் முன்னோர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்துட்டாலே குரு பகவான் எங்கே இருந்தாலும் சரிங்க, அந்த இடத்த தூய்மையாக வச்சிருக்க வருவார். நன்மைகளே செய்ய வருவார். அதில் குருனா நல்லவர். அவர் நல்லது பணியை செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட புண்ணிய பலன்கள் இருக்க வரணும். கடமையை சரியாக செய்திருக்க வரணும். அவ்வளோதான். அதை நம்ம சரியாக செய்யாமல் ஒரு கிரகங்கள் வந்தால் நமக்கு எல்லாம் கொடுப்பாங்க நம்ம நினச்சோம்னாக்கா, சட்டியில் இருந்தால் தானே அகப்பைக்கு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? இது ஒன்றுமே சரி, நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தான் நம்ம ஏடிஎம் மிஷினில் போய் நம்ம கார்டு போட்டால் பணம் கிடைக்கும். இல்லைனா எப்படி பணம் வரும் இல்லைங்களா? ஜீரோ பேலன்ஸில் நம்ம வச்சுருந்தோம்னா நமக்கு பணம் கிடைக்காது இல்லையா? அது மாதிரி தான் தர்ம கணக்கு அங்கே இருக்கணும். பிறருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி இருக்கணும். பிற ஆத்மாக்கள் நம்ம சந்தோஷப்படுத்தியிருக்க வரணும். அந்த கணக்கு இருந்தால் தான் குரு பகவான் எங்கே இருந்தாலும் சரிங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பலன் இருக்குது. 12 வீட்டுகள் நம்ம ராசி மண்டலத்தில் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பலன் இருக்குது. அந்த பலனை நமக்கு வழங்க செய்ய வருவாங்க. அகில இதை அழகாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யவாங்க. உங்களுக்கு எல்லாம் நன்மையாக இருக்க வரும். முயற்சி ரொம்ப நல்லா இருக்க வரும். சொத்து பத்துக்கள் வாங்குறதா இருந்தாலும் தாராளமாக வாங்கலாம். அசையும் அசையா சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக வாங்க வரலாம். சிறப்பாக இருக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். குழந்தைகளால் நல்ல மேன்மைகள் இருக்க வரும். அவங்களுடைய மந்த குணங்கள்லாம் விலகி இப்போ நல்ல ஒரு படிப்பில் மேன்மையாக இருக்க செய்ய வருவாங்க. சிறப்புகள் உண்டு. உங்களுடைய கடன் வம்பு வழக்குகள் இவைகள்லாம் திருத்துப்படி ஆகிடும். தீர்த்து பார்க்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்தாச்சு. கடன் இருந்துச்சுங்க, இப்போ அடைக்க முடியுமானால அதுக்கான வாய்ப்புகள் வரும். நோய் நொடி இருக்குது, அதில் சரியாக போக வரும். விரோதம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். நீங்கள் உங்களுடைய விரோதங்கள் எதாவது இருக்குது, பெரிய கடன்கள் இருக்குன்னாக்கா ராகு கால நேரத்தில் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய துர்கை அம்பாளுக்கு தீபங்கள் போடுங்க. குறிப்பாக எலுமிச்சம்பழ தீபம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்க வரும். இது தொடர்ச்சியாக செய்ய வேண்டாம். ஒரு 3 வாரங்கள் நீங்கள் செய்ய வரணும். மனப்பூர்வமாக விரதம் இருந்து தான் கோயிலுக்கு போக வரணும். நல்லா கேட்டுக்குவாங்க. சிவாலயத்தில் இருக்கக்கூடிய துர்கைக்கு தான் நீங்கள் தீபம் போட வரணும். அங்கே 2 தீபங்கள், ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணால் அது 2 தீபமாக மாற்றி போட்டுக்கு வரலாம். உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய ருணரோக சத்துரு என்று சொல்லக்கூடிய 6வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த ராகு பகவானுக்கு பிரதியாக அந்த வீட்டில் ஏற்கனவே கடன் இருக்குது, உங்களுக்கு நோய்கள் இருக்குது, பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க என் வாழ்க்கையில், அது தீர மாட்டேங்குதுன்னா சொல்ல வரேன். அதை நீங்கள் அங்கே போய்ட்டு செய்யதான் ரொம்ப விசேஷமாக இருக்க வரும். தனித்து அம்பாள் கோயிலில் போய் செய்ய வரலாமா? ஆனால் பொதுவாக எல்லா ஆலயத்துக்கும் போகலான்னாலும் கூட சில கட்டுப்பாடுகள் சில இடத்துல அழகாக இருக்க வரும். ஆகம விதியோடு எந்த இடத்துல பூஜைகள் கரெக்டாக செய்கிறாங்களோ அந்த சிவாலயத்துக்கு போங்க. அந்த இடத்துல துர்கை அம்பாளுக்கு பூஜைகள் ஒழுங்காக அங்கே நடக்கணும். எல்லா மக்களும் ஓடுறாங்க, ரொம்ப டிவியெல்லாம் வருது, ஃபேமஸான கோயிலுங்க, அங்கே போகிறீங்கன்னா தாராளமாக போகலாம். ஆனால் அந்த இடத்துல சிவாலயம்னா துர்கைக்கு அங்கே பூஜைகள் நடக்க வரணும். அந்த ஆலயத்தில் மட்டும்தான் சிவனுடைய அருளை யாருமே பெற முடிய வரும். இதெல்லாம் எங்கேயுமே சிவனுடைய அனுகிரகம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நிறைய கோயிலில் நான் போய் பார்க்குறப்போ ரொம்ப வேதனையாக இருக்க வரும். அத்தனை மக்கள் போயும் யாருக்கும் பலனே இருக்க வர்றது. ஏன்னா துர்கை அம்பாலாம் இப்போலாம் பாவமாக இருக்குது. அவங்களுடைய அந்த ஆடை அலங்காரம் கூட கடை இல்லாமல் வச்சுருக்க வராங்க. பல கோயிலில் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கும். அது போன்ற ஆலயத்தில் மட்டும்தான் பலன் கிடைக்கும். அது போன்ற ஆலயத்தில் தான் தீபங்கள் போட வரணும். அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை தீபம் நல்லெண்ணெயே போதுமானது. அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 3 வாரம் போடுறது. எந்த நாளில் போடலாம் அப்படின்றதாக்க வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இப்படி ராகுகால வேலையில் நீங்கள் செய்ய வரலாம். உங்களுக்கு தோஷங்கள் இருக்குது, பித்ரு வகையான தோஷம் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஏற்று வரணும். கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமை பயன்படுத்திக்குவாங்க. நோய் நொடியாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை பயன்படுத்துவாங்க. திருமண வாழ்க்கை சம்பந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக நிற்குதுங்க, வம்பு வழக்காக இருக்குன்னாக்கா வெள்ளிக்கிழமையில் போயிட்டு 10-12 ராகுகால நேரத்தில் நீங்கள் செய்துட்டு வாங்க. இது 3 வாரமாக அதை கணக்கு வச்சுட்டு செய்வாங்க. மனப்பூர்வமாக அம்பாலை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிறப்பாக இருக்க வரும். உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீரச்சே வரும். இப்படி அழகாக பண்ணிக்கிட்டு வாங்க. ஆக உங்களுடைய நிலைத்தன்மையில் இந்த பரிகாரம் செய்கிறதுனால கடன் தீர்றதோட மட்டும் இல்லாமல் வாழ்க்கை பிரச்சனைகளும் தீர்ந்து போக வரும். நோய் நொடிகளும் குறைய ஆரம்பிச்சுட்டோம். நல்ல வாழ்க்கை துணையை அமைய செய்ய வரும். எந்த ஒரு சங்கடங்களும் வராது. ஆக உங்களுடைய பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். தொழில் வளமும் பெருக வரும். தொழில் தன்மையை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்க வரலாம். ஒரு நிரந்தர தன்மை இல்லாத மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது எதிர்காலத்தை நினச்சாக்கா. இந்த தொழில் எப்படி விடுமோ என்னன்னு தெரியலன்ற மாதிரி இந்த கவலைகள்லாம் விலகி நல்லா இருக்கும். லாபங்களும் பெருக செய்ய வரும். உங்களுடைய அற்புதமான லாபங்கள் உங்களுக்கு பெருகி நிற்க செய்ய வரும். இந்த லாபம் அழகாக உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களுடைய லாபஸ்தானமே எதுனாக்கா சிம்ம ராசி தான். இந்த சிம்ம ராசியில் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய முன்னொரு ஆத்மாவாக இருக்கக்கூடிய சனிதேவருடைய பார்வை அந்த வீட்டில் பட்டுட்டு இருக்க வருது. குரு பகவானுடைய பார்வையும் அந்த வீட்டில் பட்டுட்டு இருக்க வருது. அதனால் நான் சொன்னதுக்கெல்லாம் மிக தலையாய பரிகாரமாக உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போயிட்டு பூஜிக்கிறதோ
உங்கள் முன்னோர்களுக்காக முறையான தீர்த்த விஷயங்களை கொடுக்க வர்றதும், தான தர்மத்தை ஈடுபடுறதும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு சனி அம்சமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்ய வர்றது தான் முதல் பரிகாரமே அதுதான். அதை செய்தால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அந்த தேவைகள்லாம் நிச்சயமாக பூர்த்தியாக வரும். எல்லாவற்றுக்கும் ஒரு பொறுமை வேணும். இப்போ போய் செய்துட்டு நாளைக்கே எனக்கு நடந்துடுச்சா அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. வினைகளை எல்லாவற்றுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சபையில் போய் சேர வரணும். அந்த சபையிலேருந்து தீர்ப்பு கிடச்சி தான் உங்களுக்கு வந்து சேர வரணும். ஆகவே இதெல்லாம் நல்லா புரிஞ்சுட்டு வாங்க, நம்பிக்கையோடு செய்வாங்க, பொறுமையாக இருங்க. இறைவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறார். அல்லது உங்களுக்கு பெரும் சங்கடங்கள் வரணும்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தில் தசா புத்திகளில் இருந்தாலும் சரிங்க, அந்த சங்கடம் வராமல் அந்த குலதெய்வம் காபந்து பண்ணி உங்களுக்கு கொடுத்து விட்டுடும். நமக்கு தெரிஞ்சது நல்லது நடந்தால் மட்டும்தான் நம்ம நினச்சிக்கு வருவோம். அப்படி இல்லை, சங்கடங்களும் நமக்கு வந்துச்சுன்னா தாங்க முடியாது. வராமல் நம்ம செய்த தர்மங்கள்லாம் நிறைய காத்து நிற்க வரும். நமக்கு அது தெரியாது. ஏன்னா தர்மங்களை எடுத்து தான் இந்த வினை தரக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா சமாதானம் அடைவாங்க. நம்மக்கிட்ட தர்ம கணக்கே இல்லைன்னாக்கா அந்த வினை தரக்கூடிய கிரகங்கள் வந்து நம்மளை வந்து சங்கடப்படுத்தி விட்டு போயிடுவாங்க. அதனால் எப்பயுமே வந்து நம்மளை தலையை காக்கக்கூடியதே வந்து நம்முடைய தானமும் தர்மம் தான். எப்பொழுதுமே நம்ம முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிறரிடம் பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள் தான் ரொம்ப முக்கியமானது என்று வச்சுக்குவாங்க. துளாராசிக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆண்டு, நல்ல ஒரு காலம். ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனீஸ்வர பகவான் நல்ல இடத்துல இருக்காரு. வரக்கூடிய 2024 சனிதேவருடைய ஆட்சி ஆண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மேலும் எல்லா வள எம்பெருமான் தங்களுக்கு சகல நலன்களும் சகல வளங்களும் வழங்க பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.